Hey guys, welcome back to my YouTube channel Tamil Talk from Georgia. நான் உங்க கிரிஜா குமார். இந்த 2026 நம்ம சூப்பர்வா பாசிட்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? 2026 நீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஜார்ஜியாவை நம்ம MBBSக்காக சூஸ் பண்ணலாமா? ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இங்க எப்படியெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணேன், இங்க என்னென்ன காலேஜஸ் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்டா நீங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்றேன். ஸோ நம்ம பேஜ் வந்து தமிழ் டாக் ஃப்ரம் ஜார்ஜியா இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, யூடியூப்லயும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸு, நீங்கள் அட்மிஷன்ஸ் நீங்கள் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீயான டைமில் நான் மெசேஜ் பண்ணுவேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏன் ஜார்ஜியாவை பெஸ்ட் சூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்எம்சி அப்ரூவ்டாக இருக்கா, என்எம்சி அப்ரூவ்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ இங்கே டியூரேஷன் எப்படி இருக்கு, சிலபஸ் எப்படி இருக்கு, சிலபஸ் வந்து இந்தியன் சிலபஸா, அங்கே வந்து ப்ராக்டிக்கல்லாம் எப்படி சொல்லி தராங்க, ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 years, இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து 6 years இருக்கும். அப்புறம் காலேஜ் மறக்காம என்எம்சி அப்ரூவ்டான்னு செக் பண்ணணும். அப்புறம் இங்கே ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஜார்ஜியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே ஃபுட் இங்கே இருக்கு. ரீசெண்டாக கூட நிறைய ஷாப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு பற்றியெல்லாம் அவ்வளோவா கவலை இல்லை, நம்ம மெஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் காலேஜஸ். இங்கே தெரிஞ்ச எனக்கு, நான் அட்மிஷன் போட்ட வரைக்கும் SU நான் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஜியோமெடி, ஈஸ்ட் வெஸ்ட், யூரோப்பியன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபீஸ் உண்மையாக சொல்லணும்னா வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 8 lakhs கிட்ட வரும், டியூஷன் ஃபீஸ் மட்டும். ஐ மீன் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு தனியாக ஒரு ஃபீஸ் இருக்கும், மற்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது தனியாக எந்த காலேஜஸ் வேணுமோ அந்த காலேஜஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து டிஎம் பண்ணிங்களாலோ மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணுவேன். ஸோ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 6 years படிச்சாகணும். ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்னென்னா, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ், திபில்சியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் வந்து TSMU காலேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க, பிகாஸ் ஜார்ஜியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்றதுனால. பட் ஆனால் இங்கே ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு, நம்ம அங்கே படிக்கலாம். இங்கே ரெண்டுத்துலேயுமே ஒரே சிலபஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. இங்கே இருக்க எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு இங்கே ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. 25 lakhs 35 lakhsலாம் இருக்காது. இயர்லி வந்து என் SU யூனிவர்சிட்டிக்கு வந்து செமஸ்டர் வைஸ் 2.5 lakhs ஆகுது. அது இல்லாமல் ஃபுட்டு, இன்சூரன்ஸு, அதெல்லாம் சேர்த்து எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 20,000 ஆகுது. இங்கே அவ்வளோதான் இயர்லி எனக்கு டியூஷன். ஸோ அப்ராடில் நீங்கள் படிச்சிங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம இந்த 35 lakhs to 45 lakhsலேயே நம்ம வந்து MBBS கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அங்கே இந்தியன் சிலபஸை விட இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ அங்கே வந்து நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ், பட் இங்கே புதுசாக வந்து மேனிக்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுனால, கம்ப்யூட்டர் பேஸ்டு, AI பேஸ்டு இருக்கிறதுனால நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கலாம். பட் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால நிறைய பண்ண முடியும். ஸோ அது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து டிஃப்ரென்ஸாக சொல்லுவேன். பட் இங்கேயும் வந்து இந்த ஹார்ட் சர்ஜரி, ஸோ இங்கே இந்த வந்து தனியாக இந்த அனாட்டமிக்கல் டைசெக்ஷன், லங் டைசெக்ஷன், ஹார்ட் டைசெக்ஷன் வந்து அனிமல்ஸோட பார்ட்ஸை வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ மந்த்லி வந்து 1000 rupees ஒரு 2 ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குன்னு சொல்கிறேன். யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் படித்தோன்னா லைக் அந்த யூனிவர்சிட்டி டாக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எப்படின்னா, வெளியே இருந்து நம்ம இந்தியாவில் இருந்து பெஸ்ட் டாக்டர்ஸு, பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து இந்த FMG கிளாஸஸ், USMLE கிளாஸஸ்லாம் டீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. நம்மளும் நிறைய டைம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டிநேஷ்னல் எக்ஸாம்ஸ்க்கு, USMLE, அப்புறம் பிளாபு அந்த மாதிரி படிக்கிறதுக்குலாம் நிறைய டைம் இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜார்ஜியா சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் NMC அப்ரூவ்டா இருக்கா, உங்க காலேஜ் நல்லா இருக்கா. எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ காலேஜ் கிட்ட வந்து கன்சல்டன்சி கிட்ட போயிட்டு சில பேர் அதை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம பார்த்து கரெக்டாக நல்ல பெஸ்ட் கன்சல்டன்சியா சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கணும்.
ஸோ நான் இந்த என்எம்சி ஹூன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஜார்ஜியால இருக்க காலேஜஸ் வந்து அப்ரூவ்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிறைய காலேஜ் யூனிவர்சிட்டியில என்எம்சி இதுதான் அப்ரூவ்டா தான் இருக்கும். ஸோ இந்த டிகிரி வந்து இந்தியாவில் வேலிடா இருக்குமா, இங்க படிச்சா ரொம்ப வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம். எனக்கு படிச்ச சீனியர்ஸ் வந்து இங்க படிச்சும் அவங்க எக்ஸாம் எஃப்எம்சி கிளியர் பண்ணிட்டு அங்கேயும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த யூஎஸ்எம்லி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிளியர் பண்ணி அங்க எக்ஸாம் செகண்ட் எக்ஸாமுக்காக அவங்க அப்ளை பண்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம எப்படி படிக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து நல்லா படிக்கிற பசங்களும் இருக்காங்க, படிக்காம ஊரு சுத்துற பசங்களும் இருக்காங்க. நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் எழுத முடியும். என்னோட சீனியர்ஸ் வந்து எனக்கு அதுதான் சொன்னாங்க. ஸோ இங்க சேஃப்டி பத்தி பாத்தீங்கன்னா, ஜார்ஜியா வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி. இங்க கிரைம் ரேட் கூட ரொம்ப கம்மி, பாப்புலேஷனும் கம்மியா இருக்கிறதுனால சேஃப்டி ஜாஸ்தியாவே இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேஃபான என்விரான்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்பயிலேருந்து கிடைக்கும்னு சொன்னீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ப்ராக்டிக்கல் கேப்ஸ், கிளினிக்கல் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் ரொட்டீன்லாம் தேர்ட் இயர்க்கு மேலே தான் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேயும் ஒரு டீச்சர் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட்டை நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் டாக்டர் வந்து நம்மளை வந்து பேஷண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ண வைப்பாங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து எங்க டாக்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ண விட்டாங்க. ஸோ நான் வந்து நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் கிட்ட கம்யூனிகேட்டும் பண்ணியிருக்கேன், எக்ஸாமினேஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் டாக்டர்ஸ். கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்தியாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து மோர் தென் 80 lakhs கிட்ட இருந்து 1.5 கோடி கிட்ட இருக்குங்க ஃபீஸ். நம்மளால அஃபோர்டே பண்ண முடியாது. பட் இங்கே வந்து 35 45 lakhsக்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். அப்புறம் வந்து இந்தியாவில் ஹெவி டொனேஷனாக இருக்கும். ஸோ நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது, இங்கே டொனேஷனே கிடையாது. அப்புறம் அங்கே ஹைலி காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே அப்படி காம்படிஷன்லாம் இருக்காது. ஸோ நானுமே எனக்கு அங்கே காலேஜ் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு தான் ஒரு இதில் இருந்தேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. பட் இங்கே கிடைச்சதும் நான் வந்து பெஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். பட் இங்கேயும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான், பட் இங்கே வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. நம்ம யூஎஸ்எம்லி பிளாப் அந்த மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ பேஸ்டு தானே இங்கே. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யோசிப்போம், எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறேன். ரெட் ஃபிளாக், அவாய்ட் ஃப்ராட் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி போய் சொல்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு 4 சொல்றேன். அவங்க வந்து டைரக்டா அட்மிஷன் காலேஜ்ல வச்சிருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ டைரக்டா அட்மிஷன்ல வைக்கலன்னா அது நம்மளால முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் விசா கேரண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். ஒரு 1 monthல அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், விசாக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் வந்து 15 lakhs 10 lakhs அதுக்குள்ளே கிடைச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஏஜென்ட்ஸ் கிட்ட சூஸ் பண்ணுங்க, நல்ல ஏஜென்ட்டா. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல, பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ரிவ்யூஸ் கேளுங்க. அப்புறம் காலேஜோட வெப்சைட், நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் போய் எல்லா டீட்டெயில்ஸும் அதை படித்து பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படித்தவங்க இல்லை பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ப்ரெசென்ட்ல இருக்கவங்க அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்புறமா வந்து என்எம்சி லிஸ்ட்ல செக் பண்ணுங்க, இந்த காலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்க பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு நான் வந்து இங்க அட்மிஷன்ஸ் போட்டிருக்கேன், காலேஜ்ல. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலோ, உங்களுக்கு காலேஜ் ஜார்ஜியால எப்படி செய்யறதுன்னு தெரியல, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஆசையா இருக்குன்னு எனக்கு மெசேஜஸ் வரும். பட் என்னால கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நானு இல்லை என் ஃப்ரெண்டை தான் நாங்கள் சேர்த்து இதை பண்றோம். ஸோ உங்களோட வெல்ஃபேருக்காக நான் வந்து கீழே வந்து கன்சல்டேஷன் ஃபார்ம் லைக் எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணும், எந்தெந்த யூனிவர்சிட்டி வேணும், அதோட ஃபீஸஸ் தனி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா தமிழ் டாக் ஃப்ரம் ஜார்ஜியா இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைனா யூடியூப் பேஜில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.